இந்தியாவுக்கும் வணக்கம் கிடையாது, இந்தியர்களுக்கும் வணக்கம் கிடையாது. இன்றைக்கி நம்ம விஷயத்துக்கு டேரெக்டாக நம்ம போகிறோம். அதாவது எங்கெங்கெல்லாமோ என்னெல்லாமோ பிரச்சனை நடக்குது. இந்த சமூகத்தில் ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் பிரச்சனை நடக்குது. எல்லா சமுதாயத்துலேயும் தவறு இருக்குது. ஆனால் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அமுக்களி மாதிரி அமைதியாக இருக்கிற கூட்டம், அதே முக்குளத்தூர் சமுதாயத்தில் ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா உடனே மீடியாவை தூக்கிட்டு கேமராவை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறது. கிளம்பி வந்துட்டு இது இந்த சமுதாயம் தேவர் சமுதாயம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு நினச்சோங்களேன். இந்த தேவர் சமுதாயத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய, அதாவது முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிராக ஜாதி வெறியில் செயல்படக்கூடிய ஒரு சில கட்சிகளும் அமைப்புகளும் இந்த மீடியாவை சார்ந்த சில புளுத்திங்கன்னு நினச்சிட்டு சில பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொந்தளித்து பேசிடுறாங்க. இதே வேங்கவேலில் என்ன நடந்துச்சு, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே மலத்தை கலத்துனாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதை காவல்துறையும் அறிக்கையாக வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமும் இல்லை நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்தாங்க. ஆனால் இதே முக்குளத்தூர் சமுதாயம் அந்த தவறு செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அதாவது முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அப்படியே கிளம்பி மொத்த டீமும் வந்துடுறது. இதில் ஒரு நாய் அதாவது என்னென்னா ஆஸ்க் ரகுலன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்க நாய், அந்த நாய் குறிப்பிட்ட அந்த சமூகத்தை தேவர் சமுதாயத்தோட பேரை சொல்லியே அவன் என்னெல்லாமோ பேசியிருக்கான் வாய்க்கு வந்த மாதிரி. அதாவது என்ன வேணாலும் பேசலாம். இதே அந்த நாய் அவன் ஜாதியை சொல்லி நம்ம பேச முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். ஆனால் அதே தேவர் சமுதாயத்தை சொல்லி பேரை சொல்லியே அந்த நாய் என்னெல்லாமோ பேசியிருக்கு. அந்த நாய் சொல்லுது, நீங்கள் உன்னால் கோயிலுக்குள்ளே போக முடியுமா? அந்த நாய் கோயிலில் போய் சாமி கும்பிட முடியுமா? கோயிலுக்குள்ளேயே உன்னை விட மாட்டாங்க. நீ ஒரு பிசி எம்பிசி அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நாய் சொல்லுது கோயிலுக்குள்ளே போக முடியும். அட நாயை, நீ என்றைக்கையாவது இங்கே வந்திருக்கியா? தென் மாவட்டத்துக்கு வந்திருக்கியா? தென் மாவட்டத்தில் உள்ள கோயில்களுக்கு வந்திருக்கியா? இந்த கோயில்களுக்கு கோயில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கியா? அந்த கோயில்கள் யார் கட்டுனதுன்னு உனக்கு தெரியுமா? அட நாயை, அந்த கோயிலில் சாமி சிலை இருக்குல்ல, அந்த சாமி சிலைக்கு பக்கத்துலேயே அந்த கட்டின மன்னர்களோட சிலையும் இருக்கும். இன்றைக்கும் நீ பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் போய் பார்த்தாலும் சரி, திருநெல்வேலியில் போய் பார்த்தாலும் சரி, இன்றைக்கும் எல்லா கோயிலையும் சாமிக்கு அடுத்தாப்பில் தேவமாரோட சிலை இன்றைக்கும் கோயில்களில் எல்லா கோயில்கள்லையும் இருக்குது. சில அறநிலைத்துறைகளில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் தேவருங்கிற பேர் எடுத்துகிட்டு மகாராஜா, ராஜா, அப்படி இல்லைன்னா மொட்டையாக அந்த பாண்டிய மன்னரோட பேர் போட்டிருப்பாங்க. அத்தனை கோயிலும் பாண்டிய மன்னர் கட்டினது. இன்றைக்கும் ஆதாரத்தோடு உனக்கு இந்த காணொலியை நான் அட்டாச் பண்ணுறேன், நீ பார். அத்தனை கோயில்களையும் சாமிக்கு அடுத்தால் இருக்கிறது தேவமார் தான்டா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் கலப்பு திருமணத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது. இந்த தேவர் சமூகம் இன்றைக்கும் எத்தனையோ சமூகத்தில், இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் கலப்பு திருமணம் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் தேவர் சமுதாய தலைவர்களே எத்தனையோ பேர் கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. என்னால் பேரோடு சொல்ல முடியும். தேவர் சமுதாயம் இன்றைக்கி கொண்டாடக்கூடிய எத்தனையோ நடிகர்கள், சினிமா நடிகர்கள், டைரக்டர்கள், தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க. கலப்பு திருமணத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொரு குடும்பத்தோட மனநிலை. அந்தந்த குடும்பமான பிரச்சனையில் தான் அவங்க அங்கே அந்த ஒரு விஷயம் நடக்குது. ஓகேவா? இதை நீங்கள் ஒரு ஜாதியாக கொண்டுட்டு இஷ்டத்துக்கு, அதாவது அது ஒரு குடும்ப பிரச்சனை தான். ஆனால் அது ஜாதி, அந்த குடும்பம் எப்படி எல்லாரும் பின்னாடி ஒரு ஜாதி இருக்கும். எல்லாருக்கும் ஜாதி சர்டிஃபிகேட் இருக்குது. அப்படி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் இருக்குது. இப்போ அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பெண் பேசியிருக்காங்க, யாராவது ஜாதியை பற்றி பேசியிருக்காங்களா? அவங்க எல்லோரும் காவல்துறையில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அது ஜாதி, இந்த சமூகம் முக்குளத்த சமூகம் தெரிஞ்ச உடனே அப்படியே ஜாதியை தூக்கிட்டு வந்துடுறீங்க. அது குடும்ப பிரச்சனையாகவே முடிச்சிருக்கலாம், 2 குடும்பத்துக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக. ஆனால் நீங்கள் குடும்ப பிரச்சனையாக முடிக்காமல் ஜாதி பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டு போகும்போது அது என்ன ஆகும்? நாளைக்கு இது தொடர்ந்துக்கிட்டு தான் போகும். திட்டமிட்டு ஒரு சமூகம் ஒரு தேவர் சமுதாயம் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்துட்டு அப்படின்னா எப்படியாவது இந்த இடத்துல தேவர் சமுதாயத்தை அமைக்கிடலாம். தேவர் சமுதாயத்தை கொண்டு லிங்க் பண்ணி டோட்டலாக இப்போ ஒரு ஆள் ஒரு தவறு செஞ்சுருக்காரு அப்படின்னா அவன் அப்பன் பேர் தாத்தன் பேர் கூட இவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சமுதாயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சமுதாயத்தோட மொத்த வரலாறையும் தவறாக பேசி அந்த சமுதாயத்தையே மொத்தமாக அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய அனைவரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சகோதரி சுர்ஜித் பாண்டியனோட சகோதரி அவர்களும் தெரிஞ்சுக்கணும். அவர்களை மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களை தவறாக பேசுனது, அதாவது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் அந்த பையன் கூட ஒரு சேட் பண்ணுறீங்க, அந்த சேட் முதல் கொண்டு எடுத்து லைவில் வீடியோ போடுறாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு ஆணும் பெண்ணும் பேசக்கூடிய விஷயத்தை எடுத்து லைவில் சேட்டில் வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் சொசைட்டியில் இருக்காங்க. இவங்களை நம்பியா நீங்கள் வாழ போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள். இவங்களை நம்பி நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை
நீங்கள் நான் உண்மையாக இருந்தோம் அப்படின்னு நீங்கள் காணொலியை பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய சேட் முதல் கொண்டு வீடியோ முதல் கொண்டு அவ்வளோத்தையும் எடுத்து அப்படியே லைவில் ஓட விட்றாங்க. என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு ஹார்ட் அனுப்புனீங்களா, இல்லை கண் சிம்பிள் அனுப்புனீங்களா, என்ன ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னு முதல் கொண்டு பேசுகிறாங்க. அவ்வளோ வக்கரமாக எவ்வளோ தவறாக ஒரு பெண்ணை எவ்வளோ இழிவாக பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு இழிவாக எல்லாரும் ஒரே தமிழர்கள்னு சொல்கிறாங்க. அப்படியும் சொல்லிக்கிட்டும் இப்படியும் பேசுகிறாங்க. அவ்வளோ இழிவாக பேசக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது. அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா உங்கள் நீங்கள் வந்து ஒரு சிறிய தவறு பண்ணுற இடத்துல அப்படி முடிய மாட்டேங்க. அந்த சமுதாயத்தை உங்கள் சமுதாயத்தை இழுத்து பேசுகிறாங்க. அப்போ சப்போர்ட்டுக்கு யார் வேண்டிய இருக்குது? இந்த சமுதாயம் தான் வந்து நிற்கி. ஆனால் சமுதாயத்துக்காக நீங்கள் எல்லாம் உங்கள் நினச்சி பார்க்கிங்களா? அந்த சமூகத்தை, இந்த முக்குளத்தோர் சமூகம் அவ்வளோ பேர் முக்குளத்தோர் சமூகத்துக்கு எதிராக ஏன் எல்லா ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குன்னா அந்த குடும்ப பிரச்சனையை வச்சுட்டு இந்த சமுதாயத்தை தான் தப்பாக பேசுகிறாங்க. நமக்கு தெரியுமா அந்த சகோதரி யாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் பேசும்போது எதற்காக இவங்க நம்ம சமுதாயத்தை பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்க போது தான் நமக்கு தெரியுது. ஓஹோ, இவங்க வந்து இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவங்க தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க போல், அதனால் நம்ம சமுதாயத்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான். அப்போ அந்த இடத்துல யார் சப்போர்ட்டாக நிற்கிறா? இந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் நின்று ஃபைட் பண்ணுறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த சமுதாயம் வந்து கலப்பு திருமணத்துக்கு எதிரான சமுதாயம் கிடையாது. இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர் கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ இடத்துல நடந்துகிட்ருக்கு. அங்கங்கே ஒரு குடும்பங்களில் நடக்கக்கூடிய விஷயமாக தான் இது இருக்குது. அதாவது குடும்ப பிரச்சனையாக தான் பார்க்கணும். அந்த இடத்துல நீங்கள் ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து கலக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதனால தான் சமூகங்களிடையே மோதல் ஏற்படுகிறது. அது அந்த முதல்ல சொன்னால் அந்த யூடியூப் சேனல் அவன் வீடியோலாம் நீங்கள் போய் பார்க்க வேண்டாம். ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு திருநெல்வேலியில் என்ன நடக்குன்னே தெரியாது. அது அவனுக்கு பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த். இவ்வீர வாழ்க்கை உலகிலே வேறு எங்கேனும் நீ கேட்டதுண்டா? இது நமக்கே சொந்தம்.